நேற்று நான் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் பைபிளில் இருக்கிற பல சட்டத்திட்டங்கள் எப்படி தவறானவைகளாக இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்த கடவுளே கூட பல நேரங்களில் அந்த சட்டத்திட்டங்களை அவரே மீறுறார் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவர் ரொம்ப கோபமாக எனக்கு கமெண்ட் எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், டேய் முட்டாள் சங்கி, இதை விட கேவலமான சட்டத்திட்டத்தை எல்லாம் உங்கள் இந்து கடவுள் உங்கள் மனுஸ்மிருதி புக்கில் எழுதி வச்சுருக்கார். அதைத்தான் அம்பேத்கர் மனுஸ்மிருதி ஒரு கேடுகட்ட கேவலமான புக்குன்னு சொல்லி எரிச்சிட்டு 6000 இந்துக்களை கூட்டிகிட்டு புத்த மதத்துக்கு போயிட்டார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இவர் என்கிட்ட கேட்குறார். இவர் என்ன செய்கிறார் பாருங்கள், நான் பைபிளில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டுறேன், இதுக்கு இவர் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இவர் இந்து மதத்தை தாக்குறார். ஏன் இப்படி? இவர் மட்டும் இல்லை, நம்முடைய சேனலில் வந்து கமெண்ட் எழுதுகிற நிறைய கிறிஸ்தவங்க இந்து மதத்தை சம்மந்தம் இல்லாமல் வம்புக்கு எடுக்கிறாங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க தெரியுமா? நான் வந்து கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன், அது தவறான மார்க்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு. இப்போ கிறிஸ்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, தங்களுடைய மார்க்கம் உண்மை மாதிரியும் பிற மார்க்கங்களெல்லாம் போய் அதெல்லாம் சாத்தானுடைய மதங்கள் அப்படின்னு மட்டமாக பேசுகிறாங்க. அதனால தான் இவங்களுடைய கிறிஸ்தவ மதமும் மற்ற மதங்களைப் போலவே பொய்யும் புரட்டும் நிறைந்தது அப்படிங்கிற உண்மையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வைக்கிற வாதங்களுக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு இவங்களுக்கு தெரியுது. இப்போ என்ன செய்கிறது? எனக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இந்து மதத்தை தாக்கி பேசுகிறாங்க. இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், டேய் முட்டாள் சங்கி அப்படிங்கிறார். அதாவது நான் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவன் அப்படின்னு என்ன முதலாவது முத்திர குத்த பார்க்குறார். இதையே தான் பல கிறிஸ்தவங்க செய்கிறாங்க. நம்முடைய சேனலில் கமெண்ட் எழுதுகிற பல கிறிஸ்தவங்க என்ன வந்து ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு சொல்லி இவங்க முத்திர குத்திட்டு ஆர்எஸ்எஸ்ஸை தாக்குறது, இந்து மதத்தை தாக்குறது. நான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவனும் இல்லை, நான் இந்துவும் கிடையாது. நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். சிறு வயதிலேயே இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாமல் அதிலேருந்து வெளியில் வந்துட்டேன். இந்து மதத்தை விட கிறிஸ்தவம் சிறந்ததுன்னு நினச்சி தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனேன். ஆனால் கிறிஸ்தவம் இந்து மதத்தை விட அதிக மூட நம்பிக்கை உள்ள மதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். இந்து மதத்தை தாக்கி பேசுகிறதுக்கும் இந்து மதத்தை கண்டனம் பண்ணுறதுக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவமும் இந்து மதத்தை போலவே ஒரு மூட நம்பிக்கை உள்ள மதம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அதனால தான் ஒரு முன்னாள் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவமும் அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை மதம் தான். அதனால் கிறிஸ்தவங்க பிற மதங்களை குறித்து மட்டமாக பேசுகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பைபிள்லே இப்படி காரியங்கள்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து குரான்லையும் இந்து மத வேதங்கள்லையும் இருக்கிற குறைகளை சுட்டி காட்ட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இப்போது நான் வந்து ஒரு கிறிஸ்தவ போதகராக இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கிட்டா அப்புறம் இவங்க மதத்துக்கு அது அவமானம் ஆகிடும். அதனால தான் என்னை இந்து சங்கி அப்படின்னு முத்திர குத்த பார்க்குறாங்க. அதாவது நான் வைக்கிற வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாததுனால இந்து மதத்தை தாக்கி பேசி எதை எனக்கு பதில் கொடுத்த மாதிரி காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரி, தொடர்ந்து இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், டேய் முட்டாள் சங்கி, இதை விட கேவலமான சட்டத்திட்டத்தை எல்லாம் உங்கள் இந்து கடவுள் உங்கள் மனுஸ்மிருதி புக்கில் எழுதி வச்சுருக்காரு. நல்லா கவனிங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னு. இதை விட கேவலமான சட்டத்திட்டங்களை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட கேவலமான சட்டத்திட்டங்களை மனுஸ்மிருதி புத்தகத்தில் இந்து கடவுள் எழுதி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பைபிளில் கேவலமான சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். பைபிளில் கேவலமான சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஆனால் இதை விட அதிகமான கேவலமான சட்டத்திட்டங்கள் மனுஸ்மிருதி புத்தகத்தில் இருக்குது, இந்து கடவுள் அதை எழுதி வச்சிருக்கிறார்ன்றார். இதைத்தான் இவங்களை நான் ஒத்துக்க சொல்கிறேன். கிறிஸ்தவர்களின் புனித நூல்னு சொல்கிறீங்கள பைபிள், அதுவும் மற்ற புத்தகங்களை போலத்தான். மற்ற மதத்தின் நூல்களெல்லாம் எப்படி தப்பாக இருக்குதோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாகிய பைபிளும் தப்பு. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் மற்ற மதங்களை பற்றி மட்டமாக பேச மாட்டீங்க. உங்கள் மதம் தான் சிறந்தது அப்படின்னு பெருமை பாராட்ட மாட்டீங்க. சரி, அடுத்து இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மனுஸ்மிருதி புத்தகத்தில் கேவலமான சட்டத்திட்டங்கள் இருந்ததால் அந்த மனுஸ்மிருதி புத்தகத்தை அம்பேத்கர் எரிச்சிட்டு 6000 இந்துக்களை கூட்டிக்கிட்டு புத்த மதத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாம், டாக்டர் அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதி புத்தகத்தை எரித்தது உண்மை. ஆனால் 6000 இந்துக்களை இந்து மதத்திலிருந்து மதம் மாற்றி புத்த மதத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு அவர் சொல்கிறார் இல்லையா, அது உண்மை இல்லை. உண்மை என்ன தெரியுமா? அம்பேத்கர் 6 லட்சம் இந்துக்களை இந்து மதத்திலிருந்து மதம் மாற்றி புத்த மதத்துக்கு கொண்டு போயிட்டார். 6000 இந்துக்களை இல்லை, 6 லட்சம் இந்துக்களை மதம் மாற்றி புத்த மதத்துக்கு கொண்டு போயிட்டார். இந்து மதம் தவறானது அப்படிங்கிறதுனால. அதாவது இந்துவாக பிறந்து வளர்ந்த டாக்டர் அம்பேத்கர் இந்து மதம் ஏற்றத்தாழ்வுகளை உடையது அப்படிங்கிறதுனால தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 6 லட்சம் இந்துக்களை புத்த மதத்துக்கு கொண்டு போயிட்டார். இதைத்தான் இந்த கிறிஸ்தவ அன்பர் எனக்கு சுட்டி காட்டுறார். அதாவது என்ன இந்துன்னு முத்திர குத்தி இந்து மதம் இவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு சுட்டி காட்டுறார். ஆனால் இதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இந்து மதம் சரியில்லைன்னு 6 லட்சம் இந்துக்களை இந்து மதத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் அந்த 6 லட்சம் பேரை கிறிஸ்தவ மதத்துக்கு கொண்டு வரல, புத்த மதத்துக்கு கொண்டு போயிட்டார். ஏன்?
ஏன் தெரியுமா? இந்த கிறிஸ்தவர் இந்து மதம் மோசமானதுன்றார் இல்லையா, அதே மாதிரி கிறிஸ்தவமும் மோசமான ஒரு மதம் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கருக்கு தெரியும். அதனால தான் 6 லட்சம் இந்துக்களை இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வராமல் புத்த மதத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்போது இந்த கிறிஸ்தவ நண்பர் இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு தன்னுடைய சொந்த மதமாகிய கிறிஸ்தவ மதத்தையும் கேவலப்படுத்தியிருக்கார். இதைத்தான் எல்லா கிறிஸ்தவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிற மதங்களை குறித்து நீங்கள் எவ்வளவு மட்டமாக பேசுகிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய மதம் மட்டமானது என்பதை நீங்களே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவராயிருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் மதம் மட்டும்தான் உயர்ந்தது, மற்றதெல்லாம் தாழ்ந்ததுன்னு நீங்கள் பேசுகிறப்ப தான் உங்கள் மதமும் தாழ்ந்தது அப்படிங்கிற உண்மை வெளியில் வருது.